கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நம்மக்கிட்ட இருக்கிற 6 அறிவை வச்சுக்கிட்டு மனுஷன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் நினைக்கான். ஆனால் அது சாத்தியமே இல்லை. இப்போ இருக்கிற அறிவை வச்சு நம்ம எவ்வளோ தூரம் மேக்சிமம் தெரிஞ்சுக்கிற முடியுமோ அதை தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர, நம்மளை மீறிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய அறிவு 6 அறிவுங்கிற வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால் புதுசு புதுசாக வர்ற பிரச்சனைகளை மனிதன் முன்னேறிக்கிட்டு தான் இருக்கான். ஆனாலும் இப்போ இந்த பிரபஞ்சம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால நம்மளுடைய அறிவு அந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே இருந்தால் தான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். இப்போ உதாரணமாக பணத்தை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம சாதிச்சிடலாம் நினைக்காங்க. இப்போ நிறைய ஃபேமிலியில் உறவு சிக்கல்கள் நிறைய வருது. பணத்தை வச்சு இந்த உறவு சிக்கல், கணவன் மனைவி டைவர்ஸ் பிரச்சனை, இந்த மாதிரி இதெல்லாம் இதை பணத்தால் சாதிக்க முடியாமல் போகுது. அடுத்த ஆளை பார்த்தா ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கலாம். படிப்பு சில பேருக்கு வருது, நம்ம பணம் நிறைய செலவழித்து படிக்க வச்சலாம் நினைக்காங்க. ஆனால் அந்த படிப்பு சில குரூப்பு படிப்பு ஈஸியாக இருக்கும், சிலருக்கு வர மாட்டாங்க. இதையும் பணத்தால் சாதிக்க முடியாமல் இருக்குது. அடுத்த ஆள் இன்னொன்று பார்த்தா ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருக்கும். அவங்க எவ்வளவோ செலவழித்து அதை சரி பண்ணலான்னு பார்ப்பாங்க, பணம் செலவழிப்பாங்க, அதை சரி பண்ண முடியாமல் போயிடும். அடுத்த ஆள் டெத்து மனிதனால் பணத்தை வச்சு டெத்தை ஒன்றும் நிப்பாட்ட முடியலை. இதெல்லாம் பணத்தால் சாதிக்க முடியாத விஷயங்கள்.